கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எரேமியா 22:10. மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம். சிறைப்பட்டு போனவனுக்காக அழுங்கள், அவன் இனி திரும்பி வருவதில்லை, தன் ஜனன பூமியை காண்பதுமில்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தில் 2 வகை கூட்டத்தாரை நாம் பார்க்குறோம். யாருக்காக அழக்கூடாது, யாருக்காக அழ வேண்டும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கன் திட்டம் தெளிவாக சொல்கிறார். யாருக்காக அழக்கூடாதான்? முதலாவது மரித்தவனுக்காக அழ வேண்டாமா, அவனுக்காக பரிதபிக்க கூட வேண்டாமா. காரணம், அவன் இனி திரும்பி வருவதும் இல்லை, தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லைன்னு சொல்லி. ஆகவே மரித்தவனுக்காக நாம் அழக்கூடாது. மாறாக யாருக்காக அழ வேண்டுமா? சிறைப்பட்டு போனவனுக்காக அழுங்கள். பாவ சிறையில் இருக்கிறவர்களுக்காக, வியாதி என்ற சிறையில், வறுமை என்ற சிறையில், கடன் பாரம் என்ற சிறை, வேலை இல்லாத சிறை, பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற மாட்டிக்கொண்டிருக்கிற, பிசாசின் சிறையில் இருக்கிற, வியாதியின் சிறையில் இருக்கிற இப்படிப்பட்ட மக்களுக்காக தான் நாம் அழுது ஜெபிக்கணும். அழிந்து போகிறாங்களே, நரகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்களே, இப்படி சிறைப்பட்டு போன மக்களுக்காக தான் நாம் அழுது ஜெபிக்கணும்னு சொல்லி உணர்த்துறாரு. ஆகவே ஒருவேளை இதுக்கு நாம் மருத்துவர்களாக அழுது இருந்ததாக இன்றைக்கி ஆவியானவர் எரேமியா தீர்க்கன் மூலமாக சொல்கிறாரு. மருத்துவர்களுக்காக நம்ம அழக்கூடாது, சிறைப்பட்டு போன மக்களுக்காக நம்ம அழுது ஜெபிக்கணும். குறிப்பாக இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிற இஸ்ரேல் ஈரான் தேசத்தில் சமாதானம் இல்லை, ரஷ்யா உக்ரைனில் சமாதானம் இல்லை, சிறைப்பட்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. அது அப்படிப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆகவே சிறைப்பட்டு போயிருக்கிற மக்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் கேட்டு அவருடைய சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. யாருக்காக அழ வேண்டாம், யாருக்காக அழணும்னு சொல்லி தீர்க்கன் எரேமியா மூலமாக கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. ஆக இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ உதேசியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.